ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக ரிவ்யூவை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக நம்ம திவ்யா பாரதி மேம் தான் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தவிர மீதி மற்ற இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா, ஒரு 5-6 பேர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் முக்கியமான ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இருக்கார், ஹீரோயினும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஆனால் லவ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த படத்தில். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் கடலுக்குள்ளே இவங்க ஏரியா சுற்றி ஒரு கடல் இருக்கும் இவங்க வாழ்கிற இடத்துல. அந்த கடலுக்குள்ளே யார் போனாலும் சரி செத்து போனமாக வந்துடுவாங்க. இந்த பயத்தாலையும் வந்து கடலுக்குள்ளே போகாமல் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் வந்து காண்டாய் நம்ம கடலுக்குள்ளே போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மக்களுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இங்கேயே போய் மீன் பிடிச்சி பொழப்ப ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. கடலுக்குள்ளே போய் அங்கே வந்து உயிரோட வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலுக்குள்ளே என்னதான்ப்பா நடக்குது, எதனால உள்ளெல்லாம் போயிட்டு வெளில வரவங்க செத்து போகிறானுங்க, யார் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த கிங்ஸ்டன் அப்படின்ற இந்த படம். ஓவராலாக இந்த படத்தில் நடித்தவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோவாக நடித்த நம்ம ஜிவி பிரகாஷ் சார் அவர் கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். ஹீரோயினாக நடித்த நம்ம திவ்யா பாரதி மேம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மீதி இருந்த கேரக்டரும் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சில காட்சிகள் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஸ்டோரி. கடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் புதுசாக காட்டியிருப்பாங்க. கடலுக்குள்ளே போய் ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளில வராமல் தவிக்கிறது, முழிகிறது. சரி ஓகே எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளில வந்துடும் அப்படின்னு பயங்கரமாக முயற்சிலாம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது. என்னதான் இவங்க பேயின்னு சொல்லிட்டு புதுமுகமாக கொண்டு வந்தாலும் நம்மளால் மறக்கவே முடியாது. இது ஹாலிவுட் படமான ஆக்வாமேன். அவர் கடலுக்குள்ளே போகும்போது ஒரு பேய்ங்களாம் வந்து அவரை அழுத்தி கொள்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதே உருவத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ அதுதான் பேய் அப்படின்னு வந்து இவங்க காட்டுறாங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். பட் இதுக்கு முன்னாடி தமிழ் படத்தில் யாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணல, இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இவங்களை பாராட்டி ஆகணும். என்னதான் இவங்க ஹாலிவுட்லேருந்து சுட்ட வடையை இங்கே கொண்டு வந்து வச்சாலும் ஒன்றே ஒன்று தான் காட்டியிருந்தாங்க. பட் நல்லா இருந்தது. அதுவும் பயன்படுத்துகிற மாதிரி நல்லா தான் வச்சுருந்தாங்க. அதுக்காகவே இவங்களை பாராட்டலாம். ஒரு யோசனை புதுசாக நம்மளாலையும் முடியும் அப்படின்னு காட்டினாங்களோ, அதுக்காகவே இந்த டீமை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஓவராலாக எனக்கு இந்த பேய் படம்லாம் பிடிக்கும்பா. அதுவும் கடலுக்குள்ளேயே வந்து ஒரு பேய் இருக்கா, அப்போ அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஜிவி பிரகாஷ் பிடிக்கும், திவ்யா பாரதி மேம் பிடிக்கும். இவங்களோட காம்போலும் ஆல்ரெடி ஒரு படம் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் வருவான், அவனை ஒரு இடத்துல கொன்னுடுவாங்க. ஸோ அந்த சீன் பதில் அவன் உயிரோடு வர்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கலாம், ஒரு புத்திசாலித்தனமாக காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இந்த படத்தில் ராசா ராசான்னு ஒரு சாங் வருது, அந்த சாங் கூட நல்லா இருந்துச்சு. பட் இவங்க எக்ஸ்ப்ரெஷன் தான் கொடூரமாக இருந்தது. அதை தவிர மற்றபடி இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃபேமிலியோடவே தாராளமாக பார்க்கலாம். கிங்ஸ்டன் இந்த படத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட் இதை பற்றிலாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், ரீல்ஸ் மூலமாக, ஷார்ட்ஸ் மூலமாக இதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.